அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னால் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக போட முடியலை. இன்ஷால்லா அதுக்கான ரீசன்ஸும் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த கிளாஸோட எண்டிங்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா ஒரு 3-4 வாரம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக வீக்லி ஒரு கிளாஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னால் முடிகிற டைமில் நான் வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒருக்க கிளாஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இன்ஷால்லா. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பாடம் பார்த்துட்டு இருந்தோம்? லாஸ்ட்டாக வந்து பார்த்த பாடம் வந்து பாடம் 25, பேஜ் நம்பர் வந்து 198. பேஜ் நம்பர் 198 பார்த்துட்டு இருந்தோம். அன்வாஉல் இத்காமி வ அலாகாத்துல் ஹுரூஃப். இத்காம்னா என்ன? இத்காம்ங்கிறது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தில் நுழைக்கிறது. அப்போ நுழைக்கிறது அப்படிங்கும்போது எப்போ நுழைக்க முடியும் அப்படிங்கிற ரீசனும் என்ன மாதிரியான அதில் கண்டிஷன்ஸ் இருக்குது. 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்த்தோம், அல் முத்தமாசிலான் அப்படின்னு பார்த்தோம். முத்தமாசிலான் அப்படின்னு பார்த்தா ஒரே மாதிரியான எழுத்து, சேம் லெட்டர்ஸ், அடுத்தடுத்து சேம் லெட்டர்ஸ் வரும்போது அங்கே இதகாம் நடக்கும். அந்த இதகாம் எப்படிலாம் இருக்குது? 3 விதமாக அது பிரியுது. ஒன்று சகீர், ஒன்று கபீர், இன்னொன்று முத்துலக் அப்படின்னு பார்த்தோம். எப்போ சகீர்னு சொல்லுவோம், எப்போ கபீர்னு சொல்லுவோம், எப்போ முத்துலக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் எதுலெல்லாம் இதகாம் நடக்கும், எதில் நடக்காது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, எதில் நடந்திருக்கு, குர்ஆனில் எந்த மாதிரியான வார்த்தைகளில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அது நான் புரியலைன்னு சொன்னால் லாஸ்ட் கிளாஸ் ஆடியோவை திரும்ப வந்து வீடியோவை திரும்ப பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம போகிறது வந்து அல் முத்த ஜானிசான். அல் முத்த மாசிலான் பார்த்தாச்சு. மாசிலான்ங்கிறது என்னது? மாசிலான்ங்கிறது உங்களுக்கு ஒரே சேம் லெட்டர் இல்லையா? சேம் லெட்டராக இருக்கிறது வரும்போது தான் முத்த மாசிலான். இப்போ முத்த ஜானிசான் அப்படிங்கிறது ஜின்ஸ். ஜின்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு இனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சேமாக அப்படியே இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதில் அப்படியே இருக்கணும்னு அங்கே வந்து நம்ம முத்த மாசிலானுக்கு 2 ஆப்பிள் பார்த்தோம். ரெண்டுமே வந்து ஒரே கலரில் இருந்துச்சு. அப்போது சேம் அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஆனால் இங்கே முத்த ஜானிசான் அப்படிங்கிறது ஒரே மஹ்ரஜ்லேருந்து வரக்கூடிய லெட்டர்ஸ், ஆனால் வேறு லெட்டர்ஸ். மஹ்ரஜ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக பக்கத்துலன்றதை விட ஒரே மஹ்ரஜில் இருக்கும். பக்கத்துலங்கிறது வேறு ஒரு பேரில் வரும், கரீப்னு வரும், முத்தகாரிபானுங்கிறதுல வரும். இது வந்து முத்த ஜானிசான் சேம் மஹ்ரஜில் இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் அவங்களுக்குள்ள சில நேரங்களில் சிஃபத்துகள் வந்து டிஃபர் ஆகலாம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லெட்டர்ஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது தால், தா, த எல்லாமே ஒரே மஹ்ரஜ் தான், ஒரே மஹ்ரஜ். ஆனால் லெட்டர்ஸ் வந்து வேறு லெட்டர்ஸ். அதே மாதிரி தால், வா, ச அந்த செட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த செட்லேருந்து வர எல்லா லெட்டர்ஸுமே ஒரே மஹ்ரஜ் தான், ஆனால் வேறு லெட்டர்ஸ். தோற்றத்தில் மாற்றமாக மஹ்ரஜ் வெளியாகும் இடத்துல ஒன்றாக உள்ள 2 எழுத்துக்களுக்கு அல் முத்த ஜானிசான் என்று சொல்லப்படும். சரியா? தோற்றத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் மஹ்ரஜ் வந்து சேமாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து முத்த ஜானிசான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் இந்த எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. இது மட்டும் நமக்கு சும்மா எக்ஸாம்பிளாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் அங்கே பார்த்தது மாதிரி முத்த மாசிலானில் பார்த்தது மாதிரி அல் முத்த ஜானிசான் சகீர். சகீர்னா என்னது? சகீருங்கிறது ஃபஸ்ட் லெட்டரில் சுக்கூனும் செகண்ட் லெட்டரில் ஹரக்கத்தும் இருக்கிறது தான் சகீர். அதாவது முத்த ஜானிசானுடைய 2 எழுத்துக்களில் முதல் எழுத்திற்கு சுக்கூன், 2வது எழுத்திற்கு ஹரக்கத் இருக்கும்பொழுது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சகீர் அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்தை முற்றிலுமாக 2வது எழுத்தாக மாற்றி அதை 2வது எழுத்தில் சேர்த்து ஷத்துடன் உச்சரிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் லெட்டரை செகண்ட் லெட்டராகவே அப்படியே மாற்றி அதை ஷத்தோட கம்ப்ளீட்டாக மர்ஜ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறதுக்கு பேர் தான் அல் முத்த ஜானிசான் அஸ் சகீர். இப்போ இதில் நமக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸாம்பிள்னா இந்த லெட்டர்ஸ், இப்போ பா இருக்கு இல்லையா? பா வந்து மீமாக மாற்றுறது, அப்புறம் சாவை வந்து சாவை தாலா மாற்றுறது, தாலை வாவா மாற்றுறது. இப்படி ரீட் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறது? இந்த மர்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மீமில் ஷத்து கொடுத்து மீமாக ரீட் பண்ணுறது. இது எல்லாமே இதகாம் காமில் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. காமில்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காமில்னா கம்ப்ளீட். காமில்ங்கிறது கம்ப்ளீட் மர்ஜிங். கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆகுது. அப்போது இங்கே வந்து கம்ப்ளீட் மர்ஜிங் நடக்குது. அடுத்தது இதுதான் நாக்கிஸ். நாக்கிஸில் தாக்கு தா கொடுத்துருக்காங்க. நாக்கிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த தாவுடைய ஹெவினஸ், அந்த இத்பாக் அப்படிங்கிற ஒரு பண்பு தாக்கு இருக்கு இல்லையா? ரொம்ப ஒரு சிஃபத், ஒரு ஹெவியான ஒரு சிஃபத் இருக்குது அதில். அந்த சிஃபத் வந்து வெளிப்படும். இந்த தா முழுசாக உள்ளே போய் தால மர்ஜ் ஆனாலும் முழுமையாக மர்ஜ் ஆகாது. அதனுடைய அந்த சிஃபத், அந்த ஹெவினஸ் வந்து அங்கே இருக்கும். அதனால தான் இது வந்து இதகாம் நாக்கிஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தால் தாவாக மர்ஜ் ஆகிறது, கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆகிடும். இது வந்து இதகாம் காமில். தா அதே போல் தால மர்ஜ் ஆகிறது, தாலில் மர்ஜ் ஆகிறது.
இப்படி இத்தனை லெட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம குரானில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு அது இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. இதனால தான் அப்படி ஆயிருக்கு, இந்த இதகாம்னால தான் அது இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. நமக்கு டேரெக்டாகவே அதில் கிளியராக கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே அதை வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம், ரீட் பண்ணிடுவோம். நம்ம குரானுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தான் அது என்னது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கு, அபத்தும். காஃபிரூன் சூரால நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. அபத்தும் அபத்தும்னு இருக்குது. ஆனால் அதில் தாலுக்கு சுக்கூன், தால் அடுத்து வர்றது தா, தாலை அடுத்து தா வந்திருக்கு. ரெண்டுமே ஒரே மஹ்ரஜ், தால் த தோ எல்லாமே ஒரே மஹ்ரஜ்னு நம்ம பார்த்தோம். அப்போ சேம் மஹ்ரஜ் உள்ள லெட்டர்ஸ் நெக்ஸ்ட்டாக வருது. அதுலேயும் சகீரோடைய கண்டிஷன் தாலில் சுக்கூன் வந்திருக்கு. அப்போது தாலை நம்ம ஷத்து வச்சு தாலை கம்ப்ளீட்டாக தாவோட மர்ச் பண்ணி எப்படி தான் நம்ம ரீட் பண்ணுறோம், அபத்தும் அப்படின்னு ரீட் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த தாலை உச்சரிக்க மாட்டோம். இதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்போம். இதில் தாக்கு அப்புறம் தா வந்திருக்கு, தால சுக்கூன். அப்போ நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம், பசொத்த. அதாவது இதில் என்ன ஆகும்னா, தா வந்து இத்துபாக்குடைய பண்பு வச்சுருக்கு, அந்த ஹெவினஸ் அதில் இருக்குது, அந்த ஒட்டுதல் பண்பு, அந்த தாவுடைய அந்த சிஃபத் இருக்கு இல்லையா, அந்த சிஃபத் வந்து இங்கே எஞ்சி இருக்கும். நம்ம எப்படி ஓத மாட்டோம், பசத்த அப்படின்னு ஓத மாட்டோம், பசொத். அந்த தா சுக்கூனோட மட்டும் அந்த ஹெவினஸ் வந்துடும். பசத்த பசத் பசத்த அப்படி ஓதணும். அதே மாதிரி தான் ஃபர்ரத்தூன்னு இருக்கும். ஃபர்ரத்தூங்கிறத ஃபர்ரத்து, அந்த தூவ லைட்டாக நாக்கிஸ் முறை மூலமாக இணைவதால் இந்த தாவில் ஷத்து வந்து காணப்படாது. அதனால் என்ன செய்யலை, தாலை இல்லை, நெக்ஸ்ட்டு தாலை வந்து அங்கே ஷத்து இருக்காது. இதில் நமக்கு தாலை வந்து தாலை மர்ஜ் பண்ணோம். மர்ஜ் பண்ணும்போது நமக்கு அந்த தாலை ஷத்து கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆகிடும், அபத்தும் அப்படின்னு நம்ம ஓதிடுவோம். ஆனால் இங்கே தா வந்து தாலை மர்ஜ் ஆனாலும் அந்த தாலை ஷத்து கொடுக்கப்பட்டிருக்காது. ஏன்னா அது நாக்கிஸ், அந்த தாவுடைய சிஃபத் அங்கே வந்து எஞ்சி இருக்கும். சிஃபத்தோடு தான் நம்ம வந்து உச்சரிப்போம். ஆனால் அந்த தாவுடைய உச்சரிப்பு இருக்காது. அந்த சிஃபத் சுக்கூனில் வரக்கூடிய அந்த சிஃபத் இருக்கும் அதில். இதுதான் வந்து நாக்கிஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்க 2 எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது அல்முத்தா ஜானிசான் கபீர். அல்முத்தா ஜானிசான் கபீர்னா என்னது, கபீருங்கிறது ரெண்டுமே ஹரக்கத் பெற்று வரும்பொழுது, அதாவது முதல் எழுத்தும் ஹரக்கத் பெற்றிருக்கும், ரெண்டாவது எழுத்தும், அதாவது ஜானிசானுடைய எழுத்துக்கள் 2 அடுத்தடுத்து வருது, 2 எழுத்துலையுமே ஹரக்கத் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே என்ன நடக்கும், 2 எழுத்துலையுமே ஹரக்கத் இருக்கும்போது இவ்ஹார் ரெண்டுமே நம்ம தெளிவாக தான் ஓதுவோம். இங்கே இதுகாமே நடக்காது, இவ்ஹார் தான் நடக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஜாயின் பண்ண மாட்டோம். சாதாரணமாக அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி அப்படின்னு அதை சாதாரணமாக ஓதுவோம். அடுத்த வேர்டையும் நம்ம என்ன செய்வோம், தூபா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நம்ம அதை ஓதிட்டு போயிடுவோம். அதை தனியாக நம்ம மர்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இதுகாமே நடக்காது, கபீரில் இதுகாம் கிடையாது. அடுத்தது அல்முத்த ஜானிசான் முத்துலக். முத்துலக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஹரக்கத் இருக்கும், செகண்ட் லெட்டரில் நமக்கு சுக்கூன் இருக்கும். அல் முத்தஜானிசான் அல் முத்தலக், அதாவது முத்தஜானிசானுடைய 2 எழுத்துக்களில் முதல் எழுத்திற்கு ஹரக்கத்தும் இரண்டாவது எழுத்திற்கு சுக்கூனும் இருக்கும். இதனுடைய சட்டம் இவ்ஹாராகும். 2 எழுத்துக்களையும் தெளிவாக ஓத வேண்டும். இதனுடைய சட்டமும் இவ்ஹார் தான். இங்கேயும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மர்ஜ் பண்ண மாட்டோம், தெளிவாகத்தான் ஓதுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டில் என்ன இருக்குது, ஹாபி தொட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஹபி தொட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் தா, நெக்ஸ்ட் லெட்டர் தா, ரெண்டுமே வேறு வேறு அதாவது ஒரே மஹ்ரஜ்லேருந்து வரக்கூடிய வேறு வேறு லெட்டர்ஸ். தாக்கு அப்புறம் தா, தால ஹரக்கத் இருக்குது, தால சுக்கூன் இருக்குது. இப்போது இது முத்தலக்கோடைய கண்டிஷனில் வந்துடுது. ஃபஸ்ட்டு ஹரக்கத், ரெண்டாவது சுக்கூன். அப்போ இதை நம்ம என்ன செய்வோம், நம்ம நார்மலாக தாவை வெளிப்படுத்தி இவ்ஹார் செஞ்சு தான் ஓதுவோம். இந்த தாவை என்ன செய்ய மாட்டோம், தாவை தாளை கொண்டு நம்ம மர்ஜ் பண்ணி இதுகாமாக ஓத மாட்டோம். முத்தலக்லையும் வந்து அது இவ்ஹாராக இருக்குது. ஹாபி தொட்ஸ், ஹாபி தொட்ஸ் அப்படின்னு சாதாரணமாகத்தான் நம்ம இதில் ஓதுவோம். இதிலேயே வந்து நமக்கு விதிவிலக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தில் இருந்து ஒரு வார்த்தையை விதிவிலக்காக காணப்படுகின்றது. அங்கு முத்தஜானிசான் 2 எழுத்துக்கள் ஹரக்கத் பெற்றிருந்த போதிலும் இதுகாம் செய்து இணைத்து ஓதப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன வேர்டு அப்படின்னு சொன்னால் யஹ்ததி அப்படின்னு இருக்கிற வேர்டு யஹித்தி அப்படின்னு மாற்றப்படுது. எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த தா யஹ்ததியில் இருக்கக்கூடிய அந்த தா அண்ட் தால் ரெண்டும் என்ன கண்டிஷனில் இருக்குது, மேலே நம்ம பார்த்த
கபீருடைய கண்டிஷனில் ரெண்டுமே ஹரக்கத் இருக்குது. தாவும் தாலும் ஒரே மஹ்ரஜ்லேருந்து வரக்கூடிய வேறு வேறு லெட்டர்ஸு, ரெண்டு லெட்டர்ஸ்லையுமே ஹரக்கத் இருக்குது. யஹ்ததி அப்படின்னு சொல்லும்போது ஹரக்கத் இருக்குது. ஆனால் குரானில் அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே மர்ஜ் ஆக்கி அந்த தாவை தாலோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே ஷத்து இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது ஹாக்கு அந்த ஹரக்கத் வந்து கஸ்ராவாக கொடுக்கப்பட்டிருக்கு. யஹித்தி அப்படின்னு அது மாற்றப்படுது. யஹித்தி அப்படின்னு யஹித்தி, அதாவது ஹா சுக்கூனும் மாறி அதில் கஸ்ரா கொடுக்கப்பட்டு இந்த தா என்ன ஆகுது, தா தாலில் மர்ஜ் ஆகி தாலில் ஷத்தாவாக ஆகிடுது. அந்த தா வந்து உச்சரிப்பில் இருக்காது. தா வந்து அப்படியே தாலில் மர்ஜ் ஆகிடும். யஹ்ததிங்கிற வேர்டு யஹித்தி அப்படின்னு இந்த முத்தஜானிசான் கபீரில் விதிவிலக்காக இதுகாமோடு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு முத்தஜானிசானில் சகீரில் மட்டும்தான் இதுகாம் நடந்துச்சு. கபீர்லேயும் முத்தலக்லேயும் நமக்கு இல்ஹார் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது வந்து அதில் உள்ள ஒரு விதிவிலக்கு. இதோட இந்த பாடம் வந்து அடுத்த இது முடியுது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அல் முத்தகாரிபான்னா என்னது? தோற்றத்திலையும் மாறுதல் இருக்கும், மஹ்ரஜும் மாற்றம் இருக்கும். ஆனால் வந்து பக்கத்து மஹ்ரஜாக இருக்கும், ரொம்ப நெருக்கமான மஹ்ரஜாக இருக்கும். தோற்றத்தில் மாறுபட்ட ஆனால் மஹ்ரஜ் மற்றும் சிஃபத்தில் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக க்ளோஸாக இருக்குமே தவிர ஆனால் ஒரே மஹ்ரஜ், போன வாட்டி நம்ம ஜானிசானில் பார்த்த மாதிரி ஒரே மஹ்ரஜில் இருக்காது. ஆனால் மஹ்ரஜ் வந்து ரொம்ப க்ளோஸாக உள்ள மஹ்ரஜிலேருந்தும் சிஃபத்துலேருந்தும் இருக்கிறது தான் வந்து அல் முத்தகாரிபான். சரி, இந்த பாடம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நம்ம ஜானிசான் மட்டும் பாருங்கள். அதில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் நான் வந்து அடுத்த கிளாஸில் அதையும் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முத்தகாரிபான கம்ப்ளீட்டாக நான் வந்து எடுக்கிறேன். சரியா? ஜானிசான் மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ கிளாஸ் டிலே ஆகிறதுக்கு ரீசன் வந்து நான் ஏற்கனவே போன கமெண்ட்லேயே நான் வந்து கொடுத்துருந்தேன். போன வீடியோட கமெண்ட்லேயே கொஞ்சம் வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால ஆட்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. உட்காந்து என்னால் சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதே சமயத்தில் ஏதாவது உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு இருக்கிறனால ஒரே எப்போவுமே நாய்ஸாக இருக்கிறதுனால கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல சுத்தமாக. அவங்க இன்றைக்கி வராததுனால ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது நாட்களில் வரலை, எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாத சமயங்களில் கொஞ்சம் கிளாஸ் வரதுக்கு டிலே ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது அந்த வேலைகள்லாம் ஒரு 3-4 வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும் நம்புகிறேன். நீங்களும் அதுக்காக துவா செய்யுங்க. சீக்கிரமாக சரியான முறையில் அதெல்லாம் வந்து இதை லேசாக்கி எனக்கு தரணும், இன்னும் பரக்கத்தாக்கி தரணும்ன்ட்டு இன்னும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.